கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேதவாக்கு பயத்தின் ஆவியை மேற்கொள்ளும் அதிகாரத்தை தருகிற தேவன். 2 தீமோத்தேயு 1:7 இப்படியாக சொல்கிறது: பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவ ஜனங்களை வீழ்த்தும்படியாக பொல்லாத சாத்தான் பயன்படுத்தும் கொடிய ஆயுதம் அதுதான் பயம். இது ஒரு தீய சக்தியின் கிரியை. இந்த பயத்தினால் தங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ளாமல் எதிரிகளால் தங்களுடைய வாழ்க்கை அழிந்து போயிடுமே என்கிறதான ஒரு பயம். ஆயுஷ் நாட்கள் இழந்தவர்கள் ஏராளம் இந்த பயத்தினாலே. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்கிறதான ஒரு கூட்டத்தால் இந்த பயப்படுகிறவர்கள் தான். இன்றைக்கு பிசாசானவன் அநேகருடைய இருதயத்திலே பயத்தை விதைத்து எதிர்காலத்தை குறித்த நோக்கத்தை கெடுத்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, மிக தந்திரமாய் ஜனங்களை வஞ்சித்து பாதாளத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகிறான். நம் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும் இந்த பிசாசின் கிரியை தான் இந்த பயம். இப்படிப்பட்டதான கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இந்த பயம் அரசனையும் விடுவிக்கும் ஒரு செயலாக காணப்படலாம். இந்த பயமானது அரசனையும் வீழ்ந்து போகும்படிக்கு ஒரு செயலாக காணப்படலாம், விடுவிக்க முடியாதபடிக்கு. ஆனால் மர்மக்கதை நாவல்கள் படிப்பது போல் பேய்க்கதை சினிமாக்களை பார்ப்பது, மொபைல் ஃபோன் வீடியோக்களை விளையாடுவது, காரியங்களை ஜனங்கள் கண்டு அப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிற ஜனங்களை கண்டு அவருடைய வாழ்க்கையிலே இந்த பயமானது அவளை வீழ்த்துகிறது. அவருடைய எண்ணத்தை அது சிறைப்பிடிக்கிறது. இன்னும் பயத்துக்குள் ஜனங்களை சிறைப்பிடித்து போகிறது. யோபு பக்தன் வாழ்க்கையிலே ஒரு பயம் அவன் இருதயத்தை பற்றி கொண்டது. என் பிள்ளைகளை மறுத்து விடுவார்களோ, ஆடு மாடுகள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவேனோ என என் இனத்தார் நண்பர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விடுவார்களோ என்றதான ஒரு பயம் இருந்தது. எனவே இது போன்ற பயங்கள் அவனை துக்கப்படுத்தினது. ஆகவே தான் யோபு சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிறார். இன்றைய நாட்களில் கூட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உண்டாகிறது. சாதாரண ஒரு ஜுரம் வந்தாலே, சாதாரண ஒரு பலவீனம் வந்தாலே, நான் மறித்து விடுவேனோ, நான் வியாதியிலே மூழ்கி விடுவேனோ, என் பிள்ளைகள் எதிர்காலங்கள் அவருடைய தேவைகள்லாம் எப்படி சந்திக்கப்படும், அவளை யார் பார்த்து கொள்வார், நம்மை போல ஒரு அன்பும் பாசம் இரக்கம் நேசம் கொண்டு யார் பார்ப்பாங்க அப்படி சொல்லி ஒரு பயம் அவளை தொற்றிக்கொள்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை சேவிக்கிற, கிறிஸ்துவை வழிபடுகிற நாம் அப்படிப்பட்டதான பயத்துக்கு புறம்பாக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். என்னை காட்டிலும், நான் நேசிப்பதை காட்டிலும் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எதிர்காலத்தை என் தேவன் அதிகமாக நேசிக்கிறார்களான ஒரு தெளிவு இருக்குமே என்று சொன்னால் இந்த மரண பயம் புறமே தள்ளப்படும். அன்பானவர்களே, இன்றைக்கு சீஷர்களுக்குள்ளான காணப்பட்ட பயமும் அவருடைய எதிர்காலத்தை எப்படி மாற்றியது? எதிர்காலத்திலே கேள்விக்குறிகளாக இருந்தது. இருதயத்தை சோர்ந்து போக பண்ணும் அந்த பயம் வியாதியை உண்டாக்கி சரீரத்தை பலவீனப்படுத்திவிடும். உள்ளத்தின் உறுதியை குலைக்கும், மன உளைச்சலை கொண்டு வரும் அந்த பயம். புத்தியை பேதலிக்கச் செய்ய முடியும் இந்த பயமானது. முடிவில் அது ஆயுசு நாட்களை சுருக்கியும் விடும் இந்த பயமானது. இந்த பயத்தை பிசாசானவன் பயன்படுத்தினான். ஒரு தலைவனாகவும் அவனுக்கு கீழ் கலக்கம், தவிப்பு, சஞ்சலம், கவலை, அங்கலாய்ப்பு, ஏக்கம் போன்ற பலவிதமான குட்டி பிசாசுகள் இணைந்து ஒரு சேனைகளாக திரண்டு போய் மனித வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடியதாக காணப்படும். ஆகவே இப்படிப்பட்டதான பயத்தின் ஆவியை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை அனுபவித்து விடக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவினால் நிறைந்து காணப்படுவீர்களானால் சாத்தான் அவ்வளவு எளிதாக உங்களை பயமுறுத்தவோ, அங்கலாய்க்கவோ, கலக்கத்தை உண்டாக்கவோ முடியவே முடியாது. உங்கள் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் தேவன். வாழ்க்கையின் சகல சூழ்நிலைகளிலும் உங்களை அற்புதமாக வழிநடத்துகிறவர் தேவன். வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி
வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே மலை போல நம்பிக்கை இருந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். மனுஷருடைய வஞ்சகமான வார்த்தைகளை நம்பி நீங்கள் மோசம் போயிருக்கலாம். அவருடைய தவறான ஆலோசனைகளை கேட்டு ஒருவேளை பாதை தவறி போயிருக்கலாம். இது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே இருண்டு போய் எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறி இருக்கலாம். வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டும் இருக்கலாம். தப்பி பிழைக்கவோ வாழ்க்கையில் முன்னேறி செல்லவோ வழியில்லாமல் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நீங்கள் சிறைப்பட்டவர்களாக கிடக்கலாம். பயமும் கலக்கமும் உங்கள் இருதயத்தை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிரியமானவர்களே, உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் போக்கும்படியாகத்தான் அருள்நாதர் இயேசு பிசாசின் சகல தந்திரங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் கல்வாரி சிலுவிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா! நீங்கள் ஒரு நாளும் தோற்றுப்போவதில்லை. பயத்தினால் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தீர்களோ எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். தாவீது பக்தனைப் போல கர்த்தரை தேடுங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி பாதுகாப்பார். சங்கீதம் 34:4 பார்க்கும். மனம் கலங்காதிருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பயம் நீங்கி, மரண பயம் நீங்கி, ஜெயம் உண்டாகத்தக்கதாக, தைரியம் உண்டாகத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான மரண பயத்தினால் உண்டாகிறதான, எதிர்காலத்தை குறித்ததான பயத்தினால் உண்டாகிறதான எல்லாவற்றையும் மாற்றும்படிக்காகவே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, அவரை சேவிக்கிற, அவரை நம்பி அவரை அடிச்சுடுகளை பின்பற்றி நடக்கிறதான் நம்மை மரண பயம் ஒருபோது நம்மை தொற்றிக்கொள்ளவே முடியாது. பயம் என்கிறதான அந்த அசுத்த ஆவி பிசாசு நம்மை ஒருபோது மேற்கொள்ளவே முடியாது. நாம் பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு நாம் எதிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனை பிடித்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து பிடித்துக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார், பலனை தருவார், நம்பிக்கையை தருவார், உற்சாகத்தை தருவார், பரிசுத்த ஆவியானுடைய துணையை தருவார். அதனாலே பயத்தை மேற்கொள்ளும் அதிகாரத்தை தருகிற தேவனை நாம் பிடித்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.